ஹாய் வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மெஹந்தி கிளாஸ் சீரீஸில் பீகாக் எப்படி போடுறதுன்றதை சிம்பிளாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 பீகாக் மட்டும் பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு உங்களுக்கு பீகாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்துட்டு இந்த ஒரு திலகம் ஷேப், அதாவது இந்த ட்ராப் ஷேப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டைப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பை போட்டுட்டு அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு கொம்பு மாதிரி போட்டு அப்படியே அதை சுழிச்சு விட்டுக்கோங்க, ரவுண்டு மாதிரி. தென் அந்த ரவுண்ட்லேருந்து அப்படியே அந்த ஷேப்பு ஒட்டுன மாதிரியே கொண்டு வந்து கீழே மட்டும் அப்படியே கர்வாக ஆப்போசிட் பெண்டு பண்ணிடுறோம். ஓகேவா? அது எப்படி இருக்கோ அதை விட ஆப்போசிட்டில் லைட்டாக கீழே வளைஞ்சிருக்க மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் ஐ வேணுமோ சும்மா ட்ராப் மாதிரி வைக்கலாம், இல்லை லைட்டாக டியர் ட்ராப் மாதிரி போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். அதுக்கு மூக்கு மாதிரி போட்டு இந்த மாதிரி 3 டியர் ட்ராப் கொடுத்திங்கன்னா அதோட கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு டைப் நீங்கள் போடலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீகாக். ஓகேவா? இதுவே வந்து இப்போ நம்ம 2 ஹேண்டில் போடும்போது, இப்போ ரைட் ஹேண்டில் ஒரு சைடு அந்த பீகாக் திரும்பி இருக்க மாதிரி போட்டோன்னா லெஃப்ட்டில் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக மிரர் இமேஜ் மாதிரி நம்ம போடுவோம். ஸோ அதவே அப்படியே வந்து இந்த சைடு ரைட் சைடு பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதவே வந்து லெஃப்ட் சைடு திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, சேம் அதே மாதிரியே போட்டு அந்த டியர் ட்ராப் ஷேப் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். பீகாக்கில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது, டைப் இருக்குது. இது ஜஸ்ட் நம்ம ஒரு 1 or 2 டைப்ஸ் தான் வந்து இதில் பார்க்குறோம். ஃப்யூச்சரில் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் அந்த பீகாக்கில் கிரிட்டு, ஃபில்லிங்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங் இந்த மாதிரி எது வேணால் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நிறைய டைப்பில் அதுக்கு ஃபெதர் தொங்குற மாதிரி போடலாம், மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி போடலாம், ரவுண்டாக இருக்க மாதிரி போடலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டைப்பு அந்த ஃபெதர் வந்து அதோட இறகு வந்து தொங்குற மாதிரி நம்ம போடுறோம். ஓகே, அதுக்கு எப்படின்னா மேலே கொஞ்சம் கம்மியாகவும் கீழே வர வர கொஞ்சம் வெறிஞ்சிருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை அப்படியே நான் வந்து டபுள் லைன் ஆக்கிட்டு அதுக்கு ஹம்ப் கொடுக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம அந்த பீகாக் போடுற அவுட்லைன் அது போட்டுட்டு நீங்கள் அதுக்கு உள்ளே என்ன உங்களுக்கு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸு, கிரிட்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங், இந்த மாதிரி ஷேடிங், இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு நான் காட்டுறதுக்காண்டி நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஒரு ஹம்ப் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அதிலெல்லாம் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். பட் நம்மளாக ஓனாகவே கற்றுக்கிட்டதை வச்சு க்ரியேட்டிவாக போடணும் எப்போவுமே. அப்படின்றப்போ உங்களுக்கு நியூவாக உங்களுக்கே ஒரு டிசைன் வந்துட்டு க்ரியேட் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீகாக் ஆகட்டும், லோட்டஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எலிஃபெண்ட், இல்லை மெயினாக ஏதோ ஒரு எலமெண்ட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த எலமெண்ட்டோட அவுட்லைனை மட்டும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக ஹைலைட் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் இப்போ பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்ளே என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பீகாக்கோட அவுட்லைனை மட்டும் இன்னொரு தடவை வந்து டார்க்காக போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் லேஸாக, அதாவது ஹம்பு வந்து டார்க்காகவே இல்லாமல் சும்மா மைல்டாக லேஸாக கொடுக்குறேன். பார்க்குறதுக்கு சும்மா மைல்டான ஹம்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை பாதி வேணும் மீதிக்கு ஷேடிங் கொடுத்துக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பீகாக் வந்து இந்த ஒரு டைப் தான் இருக்கா, 2 டைப் தான் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு பிகினருக்கு போடுறதுக்கு நான் இப்போது வந்துட்டு ஒரு 2 டைப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இன்னும் வேறு வெரைட்டிஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம போட்டிருக்கிற பீகாக் வந்து அதோட பாடி எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பி பார்க்குற மாதிரி, ஆப்போசிட் சைடு பார்க்குற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதுலேயே நீங்கள் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பீகாக் வந்து அதோட பாடி சைடே அதோட ஃபேஸை வந்து திருப்பி வச்சுருக்க மாதிரி நீங்கள் ஒரு டைப் வந்துட்டு போடலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இப்போது நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு சும்மா அந்த கர்வை மட்டும் நீங்கள் மாற்றி போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, நான் இதில் வந்து போட்டிருக்கதை நல்லா பாருங்கள். எது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க. ஓகே,
ஓகே காய்ஸ், இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த பீகாக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ராப் ஷேப்பில் குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு பீகாக் டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் போட்டிருக்கிற இந்த பீகாக்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.